என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலுக்கு மேலேயே ஒரு அழகான ஒரு வியூ, ஒரு சின்ன ஒரு கேஃபே மாதிரி இருக்கு. அங்கே வந்து பார்த்தேன், கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கு, இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நிறைய ஃபுல்லாக ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதனால இன்னைக்கு காலையில் விட்டு நான் சாப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படி நான் இங்கே போகிறேன். புலாவ் பரந்தியான் லாங் பீச்ல நார்மலி வந்து இங்க தண்ணி எப்படி இருக்கும்னா அப்படியே ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது அப்படியே தின்னாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா அப்படி ரொம்ப அப்படி பயங்கரமா அடிச்சுட்டு பெரிய பேர் ஆளா வந்துட்டு இருக்குது. ஏன் சொல்லுங்க, காத்து நம்ம பக்கம் இருக்குல்ல. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட லாங் பீச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கு. உங்க பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி நிறைய வாட்டர் ஸ்பாட் நீங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, ஐலண்ட் ஹாப்பிங் பேக்கேஜும் வச்சிருக்காங்க. எது நான் செய்யணும்னு மெயினா நீங்க ஆசைப்பட்டனும் அது நடக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னோர்க்கலிங். மலேசியால வந்து எவ்வளவு thousands of islands இருக்கு, ஆனா இங்க தான் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் கிடைக்கும்ன்றாங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளவு அழகா கிளியரா இருக்குன்னு. இப்ப உள்ளுக்கு மசோ கொடுக்க போறேன், அதை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் பேக்கேஜ், பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் கோர்ஸ். ஸோ வெதர் வந்து கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி தான் இருக்கு, பட் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு வந்ததே ஸ்னோர்க்கலிங் பண்றது தான். எப்படியாவது கடல்ல இறங்கி மீன் கூட கட்டாத்தாமா, மீன் கூட கட்டாத்தாமா. இன்னைக்கு என்னோட முதல் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா தாமான் லாவ் புலாவ் பரந்தியான். சும்மா பார்த்தாலே அப்படி கண்ணுக்கு சின்ன சின்ன இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி தூரம் தான். தாமான் லாவ் எஸ்டாப்ளிஷ் பண்ண காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மரீன் லைஃப முழுசா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான். இங்க இருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா சீ வியூ தான். நம்மளனா நீங்களே பாருங்களேன். ஒரு மணி நேரமா நல்லா ஸ்னோர்க்கலிங் பண்ணியாச்சு. அடுத்த லொகேஷனுக்கு போவோம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ரெண்டாவது ஸ்பாட், டர்ட்டில் பாயிண்ட். நாங்க போனா பேரு சொல்லுற டர்ட்டில். இங்க வந்து நிறைய பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்போதைக்கு எல்லாம் சேர்ந்து தெரிகிறதுக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. அப்படிங்கிற டர்ட்டில் இல்லாட்டி நான் போய் டர்ட்டில் மம்மி அப்படி ஒரு ரிசர்ச்சுக்காங்க. டர்ட்டில் வந்து மேல இருந்து பார்க்க எதுவுமே தெரியல. ஸோ கீழே இறங்கி பார்த்தா தெரியும். இப்போ மாமா கோயிங் யூ வாட்சிங். என்னோட பின்தான் செரா வரதுனால ஒரே ஒரு கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அது தூரமா இருந்தாலும் அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி உள்ள போயிட்டு நம்ம மூஞ்சுவை பார்த்துட்டு மூஞ்சுவை ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஒன்னே தான் பார்த்தேன். நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இதை நீங்களா பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல போனாக்கா புலாவ் பரந்தியான்ல ஸ்னோர்க்கலிங் பண்றது மேமாங் பெஸ்ட். இது வரைக்கும் நான் போனதுல இதுதான் எனக்கு பர்சனலா பிடிச்ச ஸ்னோர்க்கலிங் ஸ்பாட். இங்க வந்தீங்கன்னா ஸ்னோர்க்கலிங்க உங்க ஆக்டிவிட்டி லிஸ்ட்ல மறக்காம போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பசி ஏன்னா வந்து பயங்கர ஒரு டூர். போற வழியில வந்துட்டு ஒரு கம்பம் இருந்துச்சு. அவன் சொன்னா இங்க வந்து சாப்பிடுறீங்களான்னு. ஓகே, மொசை கொடுத்து பாருங்க, நசி வரேங்க நஸ் லைம் ஜூஸ் குடிச்சா யோக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க எல்லாம் சாப்பாடு நெசமோல சொல்றேன், மம்மி சத்தியமா சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ். ஒரு சர்ப்ரைஸ் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, ஃபிஷிங். எஸ், இப்போ நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். நம்ம ஃபிஷிங்க்கு போனோம்னா இதை அப்படியே தூக்கி வீசணும். ஆனா இன்னைக்கு நம்ம நடு கடல் இருக்கும். ஸோ அந்த காலத்துல வந்துட்டு ரொம்ப மழை காத்துலாம் இருக்கிறப்ப ஃபிஷிங் பண்ணுவாங்களே மீனவர்கள், அவங்க வந்துட்டு இந்த புலாவில் தான் வந்து போயிட்டு ரெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த புலாவில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் மழைலாம் இறங்கிட்டோன்னே அவங்க போவாங்களாம். ஸோ எல்லா நிலையான சேர்ந்து அங்கே போறதுனால அது வந்து அந்த பேர் வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, which is புலாவ் பரந்தியான். ஆக்சுவலி சங்கோல்ல அங்க வருங்க. அல்லாமா, இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஸ்னேப்போட ஜாதி. நான் பிடிச்ச மாதிரியே நம்ம போட்மேன் பிடிச்சிருக்காரு. அது ஒரு மாதிரியான ஒரு கிராப்பு ஸ்பீசிஸ் தான், பயங்கரமா இருக்கு. என்னோட மீனோட ஒன்று பெருசா இருக்கு. கொஞ்சம் பேசிக்கிட்டு வந்தாங்க, அப்புறம் எடுத்து போயிருவீங்களா? ஓகே, ஒரு மீன் மாட்டிச்சு பாருங்க பாருங்க, மாமாவோட மீன். அத்தைங்களா,
மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொக்கி இருக்கோ இல்லை உம்பான் இருக்கோ அதெல்லாம் மேட்டரே இல்லை. பேஷன்ஸ் இருக்கணும். சில டைம்ல உங்களுக்கு கிடைக்கலாம், சில டைம்ல மிஸ் ஆகலாம், சில டைம்ல கிடைக்காம கூட போகலாம். இன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு நம்மளுக்கு 2 மீன் தான் கிடைச்சிச்சு. நம்ம போட் பை அம்மாவுக்கு வந்துட்டு டோட்டலா 4 மீன் பிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இதுல வந்து சிக்கால மாட்டுற மாதிரி கொண்டோன்னே பாப்பா இருக்கானு கொண்டு மாட்டிருக்கலாம். இன்னைக்கு மீன் கறி இன்னைக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரமா 3 மணி நேரம் வந்துருப்பேன் நினைக்கிறேன். நானும் மிஸ்டர் போட் மேல சேர்ந்து ஒரு 10 மீன் பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தது இதை வந்து கோச்சி சாப்பிட்றது தான் நம்மளோட மெயினான பாயிண்ட். மீன் பிடிக்கிறது ஒரு ஃபீல் குட் ஆக்டிவிட்டின்னு நான் சொல்வேன். மீன் பிடிச்சிட்டோன்னு திரும்பி கடல்லையா விடுறது, நம்ம ஷேலைக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த மீனை பார்த்து என்ன மை கோரைகான்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். ஓகே, இன்னைக்கு என்னோட டின்னரை பாத்தீங்கன்னா மிக சுவாரஸ்யமான சாப்பாடு. ஏன் அவ்வளோ பில்டா கொடுக்குறேன்னா இந்த மீனை பிடிச்சது நானு. ஸோ தீகரசா மீனோ அண்ட் ஃப்ரைட் ஃபிஷ் என் பக்கத்துல இருக்கு. இதை நான் சாப்பிட்டு நான் சொல்ல போறேன். ரொம்ப பசிக்குது, பார்த்துட்டே இருங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். நீங்க பாருங்க, கடல்ல பிடிக்கிற மீனோ மார்க்கெட்ல வாங்குற மீனோ ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கம்மியா இருக்கு. ஐலாண்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா கடல்ல போய் சொந்தமா மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல கொடுத்தீங்கன்னா அவங்க சமைக்கிற சார்ஜஸ் சொல்லி தான் உங்களுக்கு வாங்குவாங்க தவிர்த்து மீன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ அதனால இங்க வந்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டு கடல்ல வந்து கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ஒரு நாள் முழுதும் பீச்ல இருந்துட்டு எங்கேயோ போன போட்ல மீன் சொந்தமா பிடிச்சேன் பாருங்க. இந்த சாப்பிட்ற ஒரு சுகம், அந்த ஃபீல், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னா இட்ஸ் பிரைஸ்லெஸ். ஸோ நல்லா சாப்பிட்டு நாளைக்கு ஷாப்பிங் டிக்கெட் ரெடி பண்ணோம். அது இன்னைக்கு நல்லா தூங்கணும்பா, செம்ம டைம். It's my last day in Bulapuram. ரொம்ப கவலையா இருக்கு. கபாப் கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. அப்படி எப்படி பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிறது. நார்மலி வந்து கபாப் நான் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ல இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்லைட்லி ப்ரைஸியாக இருக்கு. ஐலண்ட். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சினரிஸ் நான் சேர்த்து சார்ஜ் பண்ணி உங்களுக்கு சாப்பாடுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தெம்மா சாப்பிட்டாச்சு. அப்படியே ஜுப்புன்னு இருக்கு. கடைசியில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, கடல் ஆக்டிவிட்டி. என்ன தெரியுமா? காயா. நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே நீங்க அப்படியே ஸ்லோவா அப்படியே காயா பண்ணிட்டு அப்படியே போலாம். என்ன வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான பாடியா இருந்தா ஈஸியா இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா காயா பண்றது வந்து ஒரு ஆர்ட். நான் சொல்லுவேன்னா தண்ணி இந்த மாதிரி அப்படி காம அப்படி ஸ்விமிங் பூல் பண்ணுறதுல இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க வந்து காயா பண்ணணும். அப்பதான் அப்படியே ரிலாக்ஸா ஸ்மூத்தா இருக்கும். ரொம்ப அதை போனி வச்சிங்கன்னா அப்படியே மசம் வரும். ஸோ இந்த மாதிரி இடத்துல காயா பண்ணா காயா, கீழா பண்றதுல காயா பண்ணா கோயா. காயா பண்றது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா வடக்கு ஓட்டுறவங்க ரொம்ப கஷ்டப்படணுமா அப்படின்னு. இந்த சைடு இப்ப நான் உடம்பு பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு இது இப்படி வச்சுட்டு இது ஒரு வச்சுட்டு இப்படி ஒரு இது அப்படியே ஒரு இது ஒரு பாஸ்ட் 2 days நான் என்ன பண்ணிருந்தேன்னா ரொம்ப அப்படியே அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டிஸ் நிறைய போயிட்டு இருந்தேன். ஈவினிங் போறதுக்கு அப்படியே ரிலாக்ஸா காயா பண்ணி கீழே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அழகா கோரல்லாம் அழகா இருக்கு. ஏன்னா தண்ணி அப்படியே கிளீனா இருக்கு பாருங்க. அப்படி இருக்கு. இது வந்து கண்டிப்பா என் மைண்ட்ல என்னோட சக்தியில ஒரு சூப்பரான மெமரியா இருக்கு. கண்டிப்பா என்னோட கடைசி ஆக்டிவிட்டி which is kayaking ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் ஆக்டிவிட்டியா இருக்கும் போது, அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா the ever most beautiful Hula Perdalia. ஓகே, அப்படி இப்படி என்னோட காயா எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு கடல் கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். சம்மதமா காயா பண்ணி லைட்டா அப்படி கோயா ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணோம். இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு சுவினியர் வாங்க போறேன். இங்க வந்து மோஸ்ட்லி எல்லாம் வந்து பீச் வே அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு போற அளவுக்கு சுவினியர்ஸ்லாம் இருக்கு. டர்ட்டில் பாயிண்ட்க்கு நீங்க போயிட்டு டர்ட்டில் பாக்கட்டி இந்த டர்ட்டில் வாங்கிட்டு போங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நான் வந்து ஒரு டிஷர்ட் வாங்கிட்டு போறது அது கன்ஃபார்ம். ஆனா என்ன டிசைன் தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் தெரியுமா? எல்லாமே பார்க்க சிக்காப்பா இருக்கு பாருங்களேன். செம்ம ஒரு பிராண்டட் சட்டை மாதிரி இருக்கலாம். மால்க்குலாம் போனா விற்பாங்க. ஆனா புலாபுரம் தேர் போட்டுருக்கு. வாவ்,
நம்மளாம் பாருங்க போய் சொல்லு. இது வந்து ரிஃப்ளெக்டிவ், வெயிட் பட்டா அப்படியே ஷைனிங் பண்ணுவாங்க. அது இதே பாருங்க, நல்லா இருக்குல்ல? ஆனால் எது இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, since I'm a diver, கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு, எல்லாமே செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க. வெரி குட் லா திஸ் fellows all. I think I found mine. tada, இதுதான் மைனே கிருஷ்ணவே. லே பகவா, ஓ போனிவா. எவ்வளோ நீ 37 ஒண்டிதான். எவ்வளோ சீப் பாருங்க. அது தேவை வகை. இதோட என்னோட பூலா பருந்தன் பயணம் துத்தோக்கராய் முடிஞ்சிச்சு. ரொம்ப கவலையா இருக்கு. இந்த இடத்த நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். இவ்வளவு பட்ஜெட் வச்சுட்டு நான் இங்க சுத்தி பார்த்துருக்கேன்னா கண்டிப்பா உங்களால முடியும். அடுத்த எபிசோட்ல இதே மீ உங்களை பாக்குறேன். இந்த மார்க்கெட் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான மீன். இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா பிடிக்கிறோம்ல, அந்த மீனை பிடிச்சி சாப்பிட்டா தான் ஃப்ரெஷ். என் ஃப்ரெஷ்ஷுங்களா, ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ். கடைசியில ஒரே ஒரு ஆக்டிவிட்டி போறது முன்னுக்கு எடுத்துருவா நம்பி விடுங்க. யாராவது வந்து நம்மளோட கேமரா பிரதர் என்ன க்ரூ இப்படி பண்றீங்க? க்ரூ ட்ரெக்கிங் போறேன். ட்ரெக்கிங் எங்க தெரியுமா? அதுதான் வந்து விண்மில் ஆஃப் புலாபரத்தியன். சிக்காப்பான ஹோட்டலு, நல்ல சாப்பாடு, சுத்தி பார்க்கறதுக்கு ஆக்டிவிட்டிஸ், சுத்தி பார்க்கறது ஆக்டிவிட்டிஸ்.